ஆறாம் வகுப்பு இயல் 1 தமிழ்த்தேன் உரைநடை உலகம் வளர்தமிழ். வளர்தமிழ் என்பது வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ் என்று முக்காலத்திற்கும் பொருந்துவதாக வினைத்தொகையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ் என்றும் நிலைத்திருக்கும் என்ற தலைப்பில் நமக்கு இங்கே பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமை நிறைந்தது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, தமிழை நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது தமிழ். உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை தான் நாம் இப்பாடத்தில் அறியப் போகிறோம். மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்றுதான் நம் தமிழ்மொழி. மனிதரை பிற உயிர் இனங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்கவும் உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பிறருடைய கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழிதான். உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இதில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. நமது தமிழ் மொழியும் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் பெற்ற ஒரு சிறந்த மொழியாகும். உலக மொழிகள் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவாகத்தான் இருக்கிறது. நம்முடைய தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கிய இலக்கண வளம் பெற்று திகழக்கூடிய ஒரு மொழி. அவற்றில் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள். தமிழ்மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மை மொழியாக ஏற்றுக்கொண்டு இதை செம்மொழி என அறிவித்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை தமிழ் இலக்கியங்கள். பல மொழிகள் கற்ற நம்முடைய கவிஞர் பாரதியார் அவர்கள், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். அவர் பல மொழிகள் அறிந்தவர். அவர் படித்த மொழிகளிலே தமிழ் மொழி போன்று சிறப்பான மொழி எதுவும் இல்லை என்று தமிழ் மொழியை புகழ்ந்து கூறியுள்ளார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது. நம்முடைய தமிழ் மொழிக்கும் இது பொருந்தக்கூடியதாக உள்ளது. எனவே தமிழ் என்று தோன்றியது என்றே உணர முடியாத ஒரு மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் குடி என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுவார்கள். ஆகவே தமிழ் எப்பொழுது தோன்றியது என்றே நாம் அறியாத நிலையில் இருக்கிறோம். ஆகவே உலகம் தோன்றி மனிதர்கள் தோன்றிய பிறகு முதலில் தோன்றிய மொழி தமிழ்தான். ஆகவேதான் இதனை மூத்த மொழி என்று அழைக்கிறார்கள். சாலைகள் தோன்றிய பிறகு விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும். தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அப்படி என்றால் அதற்கும் முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை நாம் உணரலாம். தமிழ் படிப்பதற்கும் பேசுவதற்கும் ஒரு எளிய மொழி. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் உதவும் ஒரு உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி படித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே போதும். அ, மு, து, அமுது இவ்வாறு எழுத்துக்களை கூட்டி தமிழை படித்தல் எளிதாக நிகழும். தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே உள்ளன. தமிழில் வலஞ்சொலி எழுத்துக்கள் அதிகமாக உள்ளன, இடஞ்சொலி எழுத்துக்கள் குறைவாக உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் என்ற சொல் 2000 காலத்திற்கு முன்பே தொல்காப்பியர் தொல்காப்பியம் என்னும் நூலில் தமிழின் கிளவியும் அதனோரற்றே
என்ற மேற்கோளின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் இளங்கோவடிகள் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். தமிழன் என்ற சொல்லை அப்பர் தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்கிறார். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை, அஃறிணை என இருவகை திணைகளை அறிவோம். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை அல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம்முடைய முன்னோர்கள். உயர்திணையை தெய்வம், மனிதன் ஆகிய இருவரை குறிப்பிடுவர். தெய்வமும் மனிதனும் அல்லாத மற்ற அனைத்தும் அஃறிணை என்று நம்முடைய முன்னோர்கள் பிரித்துள்ளனர். பாகற்காய் கசப்பு சுவை உடையது. அதனை கசப்புக்காய் என்று கூறினால் பாகற்காயின் மனம் நோகுமே என்று எண்ணி பாகு அல்லாத காய், அதாவது இனிப்பு அல்லாத காய் என்று அதனை அழைக்கிறார்கள். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் கூட சீர்மை மிக்கது தமிழ்மொழி. தமிழ் வளமை மிக்க ஒரு மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களையும் கொண்டது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்த மொழி தமிழ்மொழி. சிலப்பதிகாரம், மணிமேகலை என்ற இரட்டை காப்பியங்களை கொண்டது நம்முடைய தமிழ்மொழி. இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த மொழி நம்முடைய தமிழ்மொழி. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். இங்கே பாருங்கள், பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. சிறிய மொட்டாக தோன்றுகின்ற பூவிற்கு அரும்பு என்று பெயர். அந்த மொட்டு சற்றே விரிந்த பிறகு அதற்கு மொட்டு என்று பெயர் வைக்கிறார்கள். அது சற்று விரிந்த நிலையில் முகை என்றும், இன்னும் சற்று மலர்ந்த நிலையில் மலர் என்றும், முழுமையாக மலர்ந்த மலருக்கு அலர் என்றும் பெயர். செடியிலேயே காய்ந்து இருக்கின்ற பூவிற்கு வி என்று பெயர். காய்ந்து செடியிலிருந்து கீழே விழுகின்ற அந்த நிலைக்கு செம்மல் என்று பெயர். இவ்வாறு பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு. இதுபோல் பல எடுத்துக்காட்டுகள் தமிழில் கூறலாம். ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக, மா என்னும் ஒரு சொல் மரத்தையும் குறிக்கிறது, விலங்கையும் குறிக்கிறது, பெரிய என்ற பொருளையும் தருகிறது, திருமகளையும் குறிக்கிறது, அழகு என்று பொருள் தருகிறது, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை ஒரே சொல் தருகிறது. இது தமிழின் சிறப்பு. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. 3 கூட்டல் தமிழ் என இதனை பிரிக்கலாம். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்பதைத்தான் முத்தமிழ் என்று வழங்குகிறோம். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. மரபு கவிதை, புதுக்கவிதை என்று பல நிலைகளை கடந்து தற்போது துளிப்பா, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். அவை மட்டுமல்லாமல் கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து வருகிறது நம்முடைய தமிழ்மொழி. தாவர இலை பெயர்கள்: அரசு, ஆல், மா, பலா, வாழை இவற்றின் இலைகளை இலை என்று கூறுகிறோம். அகத்தி, பசலை, முருங்கை இவற்றின் இலைகளை கீரை என்று அழைக்கிறோம். அருகு, கோரை இவற்றின் இலையை புல் என்று அழைக்கிறோம். நெல், வரகு இவற்றின் இலைகளை தாள் என்று கூறுகிறோம். மல்லி அவற்றின் இலையை தழகு என்று அழைக்கிறோம். சப்பாத்தி கள்ளி, தாழை இவரை மடல் என்று அழைக்கிறோம். கரும்பு, நாணல் இவற்றின் இலையை
தோகை என்று அழைக்கிறோம். பனை, தென்னை இவற்றின் இலையை ஓலை என்று கூறுகிறோம். கமுகு, கமுகு என்றால் பாக்கு மரம். பாக்கு மரத்தின் இலையை கூந்தல் என்று தமிழில் கூறுகிறோம். இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு நாம் எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குகிறது நம்முடைய தமிழ் மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தத்தக்கவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அத்தகு சிறப்பையும் பெற்றது நம்முடைய தமிழ்மொழி. தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ் எண்கள் 1லிருந்து 10 வரை நாம் அறிந்திருப்பது நல்லது. மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது. இத்தகு சிறப்புமிக்க நம் மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை அல்லவா? 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் இங்கே உங்களுக்கு அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றை படித்து அறிந்து கொள்வது தமிழின் சிறப்பை நாம் மேலும் தெரிந்து கொள்வது போன்றதாகும். நன்றி.